ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 15ஆம் தேதி. கடந்த 2 நாட்களா நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பார்க்கலாம். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சனோஃபி இந்தியால 2.64 லேக் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க 83 crore. அதே சமயத்துல HDFC லைஃப் இன்சூரன்ஸ் செல் பண்ணியிருக்காங்க 1.19% ஸ்டேக் இன் சனோஃபி இந்தியால. NLCக்கு 2 கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸ் ஒன் பண்ணியிருக்காங்க தெலுங்கானாலேருந்து. அதுவும் 2 நாட்களா தொடர்ந்து ஒன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 12ஆம் தேதி பர்வதப்பூர் அப்படின்ற கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்க ஒன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 13ஆம் தேதி கோவிந்த்பூர் மினரல் பிளாக் லிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பிளாக்ஸ்லயும் வெனாடியம், டைட்டானியம், அலுமினஸ் லேட்டரைட், ஸோ இது மாரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினா EV பேட்டரிஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், டிஃபென்ஸ்ல, ஏரோஸ்பேஸ்ல, அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங்லாம் யூஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்வசேஷன் மூலமா NLC லிக்னைட் மைனிங் அண்ட் பவர் ஜெனரேஷனையும் தாண்டி இப்ப கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸ்லயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க NLC. பன்சால் வயருக்கு ஒரு ட்ரையல் ஆர்டர் கிடைச்சிருக்கு ஸ்டீல் டயர் கார்ட் ப்ராடக்ட். ஸோ இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டயர் மேனுஃபேக்சரர், அவங்க நேமை இண்டிகேட் பண்ணல, அவங்க கிட்ட இருந்து தான் இந்த ட்ரையல் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டீல் டயர் கார்டு எங்க மெயினா யூஸ் பண்ணுவாங்கன்னா டயருக்கு இன்சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமா டயரோட ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லார்ஜ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டயர் கம்பெனிஸ் நிறைய குவாலிட்டி டெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன்லாம் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்ல பன்சால் ஒயர் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகியிருக்காங்க. மேனுஃபேக்சரர் இந்த ட்ரையல் பர்ச்சேஸ் ஆர்டரை இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரையல்ல இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாங்கன்னா ரெகுலர் கமர்ஷியல் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்சால் ஒயர். அசோகா பில்கானுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் ஆர்டர் கிடைச்சிருக்கு சத்தீஸ்கர் கவர்மெண்ட் கிட்டே இருந்து. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பார்க் இன் ராய்பூர்ல டெவலப் பண்றதுக்கான ஆர்டர். ஸோ இது பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டும் பார்ட்னர்ஷிப்போட தான் பண்றாங்க. கிட்டத்தட்ட 38,922 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு இந்த பார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசோகா பில்கான் ஜாயின்ட் வெஞ்சர்ல தான் பண்றாங்க. இவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் பர்சன்டேஜ் 51% ஸ்டேக். ஸோ அதுவும் 5 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட லீஸ் பீரியட் 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் 90 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அசோகா பில்கான். ஸோ இது மூலமா அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதுக்காக அசோகா பில்கான் பிரீமியம் பே பண்ணியிருக்காங்க 112.40 crore. AIMS போர்டு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க 600 crore ஃபண்ட் ரைசிங். அதுவும் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலம் தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 77.02 lakh வாரன்ஸ் டு ப்ரமோட்டர்ஸ்கே. ஸோ வாரன்ஸ்க்கு எவ்வளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 779 per வாரன் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூனா கம்பெனியே ஷேர்ஸ் ஆர் வாரன்ஸை டைரக்டா ஃபியூ பீப்புளுக்கு மட்டும் செலக்ட் பண்ணும். ஸோ ப்ரமோட்டர்ஸே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஓன் மணி. ஸோ டாக்டர் அபினவ் பொலினெலி அண்ட் அத்விக் பொலினெலின்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க 250 crore. பாரஸ் வெஞ்சர்ஸ் LLPன்றவங்க 100 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வாரன்ஸ் வந்து இன்னும் 18 monthsல நீங்க ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 34.11%லேருந்து 35.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபுல் கன்வர்ஷனுக்கு அப்புறம். ஸோ இந்த ஃபண்டை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பான்ஷனுக்கும் ஃபியூச்சர் க்ரோத் பிளான்ஸ்க்கும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க KIMS. வேதாந்தாவோட 4 டீமர்ஜ்டு என்டிட்டிஸ் மார்க்கெட்ல ட்ரேடிங்க்கு வந்துடும். வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர் அண்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல். ஸோ ட்ரேட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். JSW எனர்ஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சப்சிடரியான JSW நியோ எனர்ஜி சக்சஸ்ஃபுல்லா 150 megawatt இடாங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இது மூலமா JSW எனர்ஜியோட டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி 13,900 மெகாவாட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ONGC யோட சப்சிடரியான ONGC பெட்ரோ அடிஷன் லிமிடெட் இவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ரைஸ் பண்றதுக்கான அப்ரூவல் 4,471 crore. அதுவும் நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமா தான். ஸோ இந்த நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா cannot converted into company shares. ஸோ அதுதான் இந்த நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. வாரன்ஸ்ன்றது
கம்பெனி ஷேர்ஸா நீங்க மாத்திக்கலாம். ஆனா நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ்ன்றது கம்பெனி ஷேர்ஸா நீங்க பின்னாடி மாத்த முடியாது. அதுவும் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது செலக்டட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் நாங்க பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க ONGC. HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஆகஸ்ட் 14 டேட்டா அறிவிச்சிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஆன 19.25 per ஷேருக்கு. மீஷோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்வசிஷன் ஆஃப் கிரானா கிளப் அண்ட் ரீட்டைல் பல்ஸ் பிரைவேட் லிமிடெட 202.08 crore அக்வசிஷன் பண்ணிக்கிறதா சொல்லி. இது மூலமா மீஷோ அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க டிஜிட்டல் காமர்ஸ்லயும் அண்ட் ரீட்டைல் எக்கோசிஸ்டம்லயும். ஸோ இந்த கிரானா கிளப்ன்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்மால் கிராசரி ஷாப். ஸோ அதுல ப்ராடக்ட்ஸ் பை பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸை எப்படி ரன் பண்றது மோர் ஈஸியா இதெல்லாம் பண்றது தான் கிரானா கிளப். ரீட்டைல் பல்ஸ்ன்றவங்க ஒரு சாஃப்ட்வேர் மேக் பண்ணி ஷாப் ஓனர்ஸ்க்கு அவங்களோட சேல்ஸ் ஸ்டாக் ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்றதுக்கு உதவுறது தான் இந்த ரீட்டைல் பல்ஸ் லேப். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க 202.08 crore. ரெட்டிஸ் லெபார்டரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க போசோனி டினிப் டேப்லெட்ஸ். ஸோ இது யூஎஸ் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மெயினா பிளட் கேன்சருக்கு ட்ரீட் பண்ற ஒரு மெடிசின், ஒரு லோயர் காஸ்ட் ஜெனரிக் வெர்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா டாக்டர் ரெட்டி யூஎஸ் மார்க்கெட்ல இந்த டேப்லெட் மூலமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் சில இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவுட் சைட் ஆஃப் இந்தியா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்தியன் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி NRIs நான் ரெசிடென்ட் இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரூட்ல இன்வால்வ் ஆக முடியும். இப்ப கவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க மோர் தென் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம வெளிநாட்டு வாழ் மக்களும் டைரக்டா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் மூலமா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமா ஃபாரின் மணி இன்ஃப்ளோ நிறைய வரும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அந்த சில நாட்களா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.